Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கொஷினாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ்க்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் அண்ட் சர்வீசஸ் பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டை பற்றிலாம் உங்களுக்கு கிளியராக ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ பேக் அண்ட் அப்படின்னா என்ன, பேக் அண்ட்ல நடக்கிற சர்வீசஸ்லாம் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த பேக் அண்ட் சர்வீஸ் அப்படின்றது. இது டோட்டலாக எதோட சைடு, சர்வர் சைடில் இருக்க காம்போனன்ட்ஸ் தான். ஓகேவா, வெப் அப்ளிகேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த ப்ராசஸிங் பண்ணுறது, டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, ஆத்தென்டிகேஷன் மேனேஜ் பண்ணுறது, டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கறது தான் இந்த பேக் அண்ட் சர்வீசஸோட வேலை. ஓகேவா, ஸோ பிஹைண்ட் த சீன் ஆப்ரேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒரு யூசரோட ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது, சர்வர் சைடு எப்படி ரன் பண்ணுது, டேட்டா பேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி ஒரு கிளைண்ட் கேட்ட ரெக்வஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த பேக் அண்ட் சர்வீசஸ்ல வரும். ஸோ இட் இஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷனோட பேக் சைடில் நடக்கிற இன்விசிபிள் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, யூசர் ஸ்க்ரீன்ல தெரியாது, பட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங்கை மெயின்டைன் பண்ணும். பேக் அண்ட் சர்வீசஸ் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த பேக் எண்ட்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டிலிங் கிளைண்ட் ரெக்வஸ்ட். கிளைண்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ முதல்ல அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ரெக்வஸ்ட் பேக் எண்டுக்கு போகும். ஸோ லாகின் பட்டன், சைன் அப் பட்டன், சர்ச் பட்டன், இந்த மாதிரி எல்லாம். ஓகேவா, ஸோ ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணும், கரெக்டான ஆப்ரேஷன்ஸை சூஸ் பண்ணும், அவுட்புட் ப்ரிப்பேர் பண்ணும், ரெஸ்பான்ஸை ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். இதுதான் அந்த பேக் எண்டோட வேலை. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் பிஸ்னஸ் லாஜிக். என்னெல்லாம் லாஜிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேலிடேஷன், கால்குலேஷன் போடுறது, யூசர் ஆத்தென்டிகேஷன் பார்க்கறது, ஃபைலை ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது இந்த பேக் அண்ட் சர்வீசஸோட வேலை. தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். தட் மீன்ஸ் இட் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் ரிட்ரைவ் த டேட்டா வென் வி வாண்ட். ஓகே, SQL, NoSQL எல்லாம் யூஸ் பண்ணி வேரியஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், அப்டேட் பண்ணும், வேணானா டெலிட் பண்ணும், ரிட்ரைவ் பண்ணும், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை பேக் எண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணுறது, யூசர் நேம், பாஸ்வேர்டு, OTP வெரிஃபிகேஷன், இதெல்லாம் பார்க்கறது வந்து ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன்னா வாட் கேன் யூ ஆக்சஸ், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் எந்தெந்த விஷயத்தை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்றது தான் ஆத்தரைசேஷனோட வேலை. ஓகேவா, தென் API டெவலப்மெண்ட். API டெவலப்மெண்ட் அப்படின்னா பேக் எண்ட்ல API கிரியேட் பண்றது. தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ டு எக்ஸ்போஸ் டேட்டா அண்ட் சர்வீஸ் டு த ஃப்ரண்ட் எண்ட் யூசிங் REST APIs or GraphQL. தென் செக்யூரிட்டி ஹேண்டிலிங். செக்யூரிட்டி ஹேண்டிலிங்னா என்னது, பேக் எண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல. ஸோ அந்த பேக் எண்டுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம்ல. ஸோ பாஸ்வேர்ட் போட்டு என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது, செஷன் மேனேஜ்மெண்ட், டோக்கன் பேஸ்டு, HTTP, ஃபயர்வால், SQL இன்ஜெக்ஷன், யூசரோட டேட்டா சேஃபா இருக்கணும். ஸோ பேக் எண்ட் தான் மேஜர் ரோல் பே பண்ணும் அந்த டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேவா, அடுத்து சர்வர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரவுட்டிங். தட் மீன்ஸ் ரன்ஸ் ஆன் த வெப் சர்வர் லைக் அப்பாச்சி, Nginx, Node.js, இந்த மாதிரி வேரியஸ் வெப் சர்வர்ஸ்ல சிஸ்டம் வந்து ரன் ஆகுது. ஸோ பேக் எண்ட் என்ன பண்ணும்னா ரவுட்டிங் டிஃபைன் பண்ணும். ஓகேவா, லாகின், ரெஜிஸ்டர், எந்த ரவுட்டர்ல அது மூவ் ஆகணும், அடுத்து லோட ஹேண்டில் பண்ணும், எவ்வளோ லோட்ஸ் இருந்தாலும் அட் அ டைம்ல மல்டிபிள் நோட ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். தென் எரர்ஸை லாக் பண்ணும். ஸோ பேக் எண்ட் ரெக்வஸ்ட் எப்படி டிராவல் ஆகணும்னு ரவுட்டர் டிசைட் பண்ணும். ஓகேவா, அதுதான் சர்வர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரவுட்டிங். தென் இன்டகிரேஷன் வித் எக்ஸ்டர்னல் சர்வீஸ். தட் மீன்ஸ் கம்யூனிகேட் வித் த தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் தட் இஸ் பேமெண்ட் கேட்வே, இமெயில் சர்வர்ஸ், கிளவுட் சர்வர்ஸ்னு பேக் எண்ட்ல தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டுமே வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிஸ் யூஸ்ட் இன் பேக் அண்ட் சர்வீசஸ். பேக் எண்ட்ல எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா Node.js, Python, Java, PHP, Rubyன்னு யூஸ் பண்றோம். ஃப்ரேம்வொர்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா Express.js, Django, Flask, Spring Boot, Laravel இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. டேட்டா பேஸ்ல பார்த்தீங்கன்னா MySQL, PostgreSQL, MongoDB எல்லாம் யூஸ் பண்றோம். தென் சர்வர்ல பார்த்தீங்கன்னா Apache, Nginx, IIS யூஸ் பண்றாங்க. தென் இம்பார்ட்டன்ஸ், என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ
பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்மூத் டேட்டா ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டிக்கு. தென் நம்மளுடைய வெப்சைட் வந்து டைனாமிக்காக அடுத்தடுத்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக்கெண்ட் சர்வீசஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரண்ட் எண்டோட ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த பேக்கெண்ட் சர்வீசஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தாலும் நம்ம அதிகமாக கொடுக்குறப்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பேக்கெண்ட் சர்வீசஸ்க்கு தான் இருக்கு. தென் இவ்வளோதான், இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பேக்கெண்ட் சர்வீசஸ் பற்றி பார்க்கறதுல. ஸோ இட் இஸ் த பேக் போன் ஆஃப் எனி வெப் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே பேக்கெண்ட் சர்வீசஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு யூசரோட ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த லாஜிக்கை வந்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறது, ஏபிஐ பில்ட் பண்ணுறது, ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணுறது, செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லா வேலையுமே இந்த பேக்கெண்ட் சர்வீசஸ் தான் பண்ணுது. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் பேக்கெண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.